10 மொழிகள், 80 படங்கள். கிரிக்கெட் வீரர் கூட காதல். 50 வயசுல கூட கைகூடாத நடிகையோட கல்யாண வாழ்க்கை. திரைப்படத்துறையில பல நடிகைகள் கல்யாணம் ஆகாமலே இருக்காங்க. அவங்க மேல காதல் கிசுகிசுக்கள் இல்லாம கிடையாது. ஒரு முன்னணி நடிகை 50 வயத தாண்டியும் கல்யாணம் பண்ணிக்கல. 3 நட்சத்திரங்கள் கூட காதல் கிசுகிசுக்கள வச்சுக்கிட்டு இருந்த அவங்க யாருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 90 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்தியாவுல கிட்டத்தட்ட 10 மொழிகள் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லா மொழிகள்லயும் முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருந்தாங்க. தெற்கு, வடக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஸ்டார் அந்தஸ்த பெற்றாங்க. அவங்க நடிச்ச படங்கள்ல பெரும்பாலானது சூப்பர் ஹிட். கல்யாணம் இல்லாம தனிமையில வாழக்கூடிய இந்த ஸ்டார் நடிகை, ஒரு காலத்துல ஸ்டார் நடிகையா இருந்த நக்மா தான். நக்மா எல்லாரோட நினைவிலையும் இருப்பாங்க. தெலுங்குல சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், சுமன் மாதிரியான எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சு அசத்தியிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னட படங்கள்லயும் நடிச்ச நக்மா பாலிவுட்லயும் ஸ்டார் இமேஜ பெற்றாங்க. ஹீரோயினா வாய்ப்புகள் குறைஞ்சதும் நக்மா படங்கள் பண்றதை நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களோட 2 சகோதரிகளும் திரையுலகத்துல ஹீரோயின்களா ஜொலிச்சது தெரிஞ்சதுதான். அப்பா ஒரு தொழிலதிபர். அவங்களோட முன்னோர்கள் ஜெய்சல்மேர சேர்ந்தவங்க. மும்பைக்கு வந்து குடியேறிட்டாங்க. அம்மா முஸ்லீமா இருந்தாலும் அவங்களோட குடும்பம் சுதந்திர போராட்ட வீரர்களோட குடும்பம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஷாமா அரவிந்த் 1969ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நக்மா வயித்துல இருக்கிறப்பவே 1974ல பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஷாமா திரைப்பட தயாரிப்பாளர் சந்தர் சதானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜோதிகா, ரோஷினி அப்படிங்கிற 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. நக்மாவோட 2 சகோதரிகளும் ஹீரோயின்களா நடிச்சிருக்காங்க. நக்மாவுக்கு அப்பா அப்படின்னு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட அப்பா 2005ல இறந்துட்டாரு. அவரு இறக்குற வரைக்கும் அவங்க ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. அம்மாவ விட அப்பா கிட்ட தான் நக்மா ரொம்பவே அதிகமா இருந்தாங்க. நக்மா கிட்டத்தட்ட 10 மொழிகள்ல 80 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த மொழிகள பேசவும் முடியும். ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு பின்னாடி படங்கள் பண்றத நிறுத்துன அவங்க, காங்கிரஸ்ல நுழைஞ்சு அரசியல்ல ஈடுபட்டாங்க. ஹீரோயினா இருந்த காலத்துல ஸ்டார் கிரிக்கெட் வீரர் கங்குலி கூட அவங்க நெருக்கம் காட்டுனதா கிசுகிசுக்கள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 பிரபலங்கள் கூட அவங்க டேட்டிங் செய்யறதா வதந்திகள் பரவுச்சு. இப்போ 50 வயச கடந்த நக்மா கல்யாணம் பண்ணிக்காம பேச்சுலர் வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு வராங்க. அரசியல்ல பிஸியாவும் இருக்காங்க.